தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நேற்று பெய்த கனமழையின் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்குகின்றது. இந்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை அகற்றும்படி உத்தரவிட்டதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வழித்தடங்களிலுமே மழைநீரானது முழுமையாக நீக்கப்பட்டு தற்போது மக்கள் இயல்பாக சாலைகளை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் அவர்கள் தனது தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தற்போது பார்வையிட்டு வருகிறார். அங்கு நேற்று தேங்கியிருந்த தண்ணீர் குறித்தும் உடனடியாக அதை அகற்றும்படி உத்தரவிட்டது குறித்தும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிகிறார். அதே போல அங்கு இருக்கக்கூடிய இபி அலுவலகங்களும் விசாரித்து வருகிறார். நேற்று பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. மின்தடை ஏற்பட்ட உடனே அது சரி செய்யப்படும் உடனடியாக சரி செய்யும் முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்ட அடிப்படையில் அந்த பணியும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் வட சென்னையில் பல்வேறு இடங்களில் நேற்றைய தினம் மழைநீர் கடுமையாக தேய்கின்றது. குறிப்பாக சென்னை வட சென்னை உட்பட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேய்கின்றது. இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உடனடியாக தண்ணீர் அகற்றப்பட்டு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அரசு உறுதிப்படுத்தும் நிலையில் முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளிடம் தற்போது கேட்டறிந்து வருகிறார். மேலும் வரும் காலங்களில், அதாவது டிசம்பர் உள்ளிட்ட காலங்களில் இன்னும் பருவமழைக்கான நேரமும் வாய்ப்பும் இருக்கிறது. அத்தகைய மழை பெய்தால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை குறித்து முதலமைச்சர்கள் கேட்டறிந்து வருகிறார். அதே போல பொதுமக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். தொடர்ச்சியாக அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ முகாம்கள், அதே போல அங்கு அமைக்கப்பட்டிருக்கிற சிறப்பு முகாம், அதாவது இந்த மழையின் பாதிப்பு காரணமாக பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்களும் வைக்கப்பட்டன. அது குறித்து முதலமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். மேலும் வரும் காலங்களில் மழை இதே போல அதிக அளவு பெய்தால் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தற்போது அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு வருகிறார்.